السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் இன்றைய இரவு தொழுகையினை தொடர்ந்து அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே இருந்து அஸ்பாபுல் பரக்கா, பரக்கத்தை பெறுவதற்கான வழிகள் என்கின்ற அடிப்படையில் சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அதில் முதல் விஷயமாக அத்தக்வா என்பதை பார்த்தோம். ஒரு மனிதரிடத்திலே எந்த அளவுக்கு இறையச்சம் இருக்கிறதோ அந்த இறையச்சத்திற்கு ஏற்றாற்போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்கின்ற அடிப்படையில் சில செய்திகளை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த வரிசையில் இரண்டாவது விஷயமாக பரக்கத்தை பெறுவதற்கான காரணிகளில் இரண்டாவது விஷயமாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் அல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் என்றால் நாம் அனைவருக்குமே தெரியும், அதாவது பாவ மன்னிப்பு கோருவது. முதல்ல இந்த பரக்கத்தை குறித்து நாம் இன்னும் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய மனசில் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் உறுதியாக அதன் மீது நமக்கு பற்றுக்கொள்ளணும். என்ன பரக்கத்துன்றாங்களே, அது என்ன பரக்கத்து? ஒரு தட்டு சோறு வச்சோன்னா ரெண்டு தட்டு சோறு ஆயிருமா? அப்படி டவுட் வரும்ல. இன்னும் 10,000 நம்ம வாங்கிட்டு வந்தால் பரக்கத்தினால அதுனா 20,000 ரூபா ஆயிருமா அப்படின்றது நமக்கு ஒரு எண்ணம் வரலாம்ல. பரக்கத் என்பதை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா அளந்து பார்க்க முடியாது, அதை உணரத்தான் முடியும், அதை ஃபீல் பண்ண தான் முடியும். சரிங்களா? அப்போ இந்த பரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர வேண்டும் என்றால் இந்த வழிகளை எல்லாம் நாம் மேற்கொண்டால் தான் என்ன செய்ய முடியும், அதை உணர முடியும். அதை நாம் அறிவை கொண்டு நம்ம யோசித்தோம் என்றால் அதை நாம் உணர முடியாது. 1 2,000 10 20,000 அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விகள்லாம் கேட்டு நம்முடைய அறிவை கொண்டு அதை பார்த்தோம் அப்படின்னா அதை நாம் உணர முடியாது. உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்ததற்கு பிறகு என்னுடைய வீட்டில் உணவை சமைப்பதற்குன்னு சொல்லி பெருசாக எதுவுமே கிடையாது. உணவை சமைப்பதற்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்குமாவது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அன்னன்னைக்கு தேவையானதுக்காக ஏதாவது என்ன செய்வாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரிய அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஏதாவது தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தேவையானதை எதையாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, கொண்டு வருவாங்க. சில நேரங்கள் அதுவும் இல்லாத பட்சத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, மனைவிமார்கள் முறையிடுவாங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடை தனக்கும் தன் குடும்பத்தாரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பிறகு என்னுடைய வீட்டில் நான் சமைக்கிறதுக்குன்னு சொல்லி ஏதாவது உணவுப் பொருட்கள் இருந்துச்சா அப்படின்னா எதுவுமே கிடையாது. என்ற போதிலும் ஒரே ஒரு அலமாரையில் கொஞ்சம் தொழி கோதுமைகள் இருந்துச்சு. அதை தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா எடுத்து சமைச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு, நானும் எடுக்கிறேன் சமைக்கிறேன், இப்படியா நீண்ட நாட்கள் நெடிய நாட்கள் போயிட்டே இருக்குது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு நாள் அப்போ எவ்வளோதான் இருக்குது அப்படின்ட்டு அளந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அதை அளந்து பார்த்தேன். நான் எப்போ அதை அளந்து பார்த்தனோ அதற்கு பிறகு தீர்ந்து போய்விட்டது. எப்போ நான் அதை அளந்து பார்த்தனோ அதற்கு பிறகு ஃபனா, அது தீர்ந்து போய்விட்டது என்று என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இதுதான் பரக்கத்தை அளந்து பார்க்க முடியுமா, எடை போட்டு பார்க்க முடியுமானா அளந்தோ எடை போட்டோ பார்க்க முடியாது. அது நம்முடைய வாழ்க்கை என்ன தான் செய்ய முடியும், உணரத்தான் முடியும். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய இந்த பரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் உணர வேண்டும் என்றால், சரிங்களா, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சில வழிமுறை நம்முடைய வாழ்க்கையில் பேண வேண்டியிருக்குது. இன்னும் சில விஷயங்களை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையோ அது என்னுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய வாழ்க்கையிலையோ இது கண்ணூராக நான் இது பரக்கத்தை கண்டங்க அப்படின்ட்டு நாம் உணர்ந்தாலும் அதை புரிய வைக்க முடியாது. நம்மளுடைய பார்வையில் பரக்கத்து என்பது என்ன அப்படின்னா அதிகமாக இருக்கிறது தான் பரக்கத்து. ஒரு தட்டில் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுன்னு வச்சுக்கீங்களேன், நிறைய இருந்துச்சுன்னா பரக்கத்தாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம், கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். இப்போ நம்மளுடைய பார்வையை பொறுத்த மட்டும் இல்லை, நிறைய என்பது தான் பரக்கத்து.
ஆனால் உண்மையிலேயே பரக்கத்துக்கான அர்த்தம் அது கிடையாது. பரக்கத்துக்கான அர்த்தம் என்பது என்னது? குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருக்கும். பரக்கத்து இல்லை என்றால் நிறைய இருந்தாலும் அதில் நமக்கு ஏதாவது குறை இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் பரக்கத்து. அப்போ அந்த பரக்கத்தை நீங்களோ நானோ ஒருத்தர் என்ன முடியாதுன்னா புரிய வைக்க முடியாது. அதை நம்மளால் உணர முடியும். நம்மளே சில விஷயங்கள் திருப்தியா இருக்கும், நமக்கே சில விஷயங்களுக்கு திருப்தியா இருக்கும், அதை நம்ம உணர்ந்திருப்போம். சரிங்களா? ஆனா நபிகள் நாயகத்துடைய காலத்துல அது நடந்திருக்கிற பொழுது அதை என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதை நம்ம படிப்பனையாக பெற முடியும். அது பரக்கத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்றத செய்ய முடியும், நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அதற்கு சில எடுத்துக்காட்டு நம்ம சொல்றதா இருந்தா இந்த அபூ ஹுரைராவுடைய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ரொம்ப பசிச்ச நிலையில இருக்கிறாங்க. பசிச்ச நிலை இருக்கிறாங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவங்களுடைய கோலம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, பசியினால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கல்லை தங்களோட வயிற்றுல கட்டியிருந்தாங்க. கல்லை வயிற்றுல கட்டியிருந்தாங்க. இதை நம்மளால உணர முடியல. அப்படிதானே? ஏன்னா நமக்கு அப்படியான அல்லாஹ் மாஷா இதுவரைக்கும் அப்படி சூழ்நிலை ஏற்படுத்தலை. அது என்ன, அது பசி ஏற்படுத்தினா கல்லை கட்டுறது என்னது அப்படின்றது நம்மளால இது வரைக்கும் உணர முடியல. ஆனா இன்னைக்கு பலஸ்தீன்ல நம்ம பார்க்கலாம். சுபஹானல்லாஹ், பலஸ்தீன்ல ஒரு சில படங்கள் வருது. அந்த பிள்ளைங்க அந்த பசியை தாங்க முடியாம ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா கல்லை கட்டிக்கிறாங்க. இது நம்ம உணராவிட்டாலும் கண்ணூராக என்ன செய்ய முடியுது, அந்த உதாரணத்தை பார்க்க முடிகிறது. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா பசியினால அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு கல் எடுத்து என்ன செய்யறாங்க, தங்களோட வயித்தை கட்டிக்கிறாங்க. கட்டிக்கிட்டு யார் மூலமாவது நமக்கு சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே என்கிற ரீதியில என்ன செய்யறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க சந்திச்சு அவங்ககிட்ட என்ன செய்யறாங்க அப்படின்னா பேசுறாங்க. முதல்ல சஹாபி சந்திச்சு அவங்ககிட்ட என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. அவரும் என்ன செய்யறாருன்னா வழக்கமா அபூ ஹுரைரா பேசுற மாதிரி தான் பேசுறாரு அப்படின்ட்டு பேசிட்டு கடந்துட்டு போயிடுறாங்க. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்க சந்திச்சு பேசுறாங்க. அதாவது பேசுறனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த தன்னுடைய பசியை அவர் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது பசிக்குண்டான ஏற்பாடு, சாப்பாட்டுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுவாங்க அப்படின்ற நோக்கத்துல தான் அபூ ஹுரைராவும் முயற்சி பண்றாரு. ஏன்னா அவங்க சங்கோச்சம் தானே, நான் சாப்பிடாம இருக்கிறேன், பசியா இருக்கு, எனக்கு சாப்பாடு தேவைப்படுது அப்படின்றத வாய் விட்டு சொல்றது, வாய் விட்டு கேட்கறது என்பது ஒரு சங்கோச்சம் தான். அதனால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வாய் விட்டு தனக்கு பசிக்குது, தனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்றத வாய் விட்டு அவங்க கேட்காம வேறு வழியில அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா 2 அட்டம்ப்ட்லயுமே அவங்களுடைய நோக்கம் நிறைவேறல. 2 அட்டம்ப்ட்லயுமே 2 சஹாபாக்களை சந்தித்து அவங்க பேசியதனுடைய விளைவாக தன்னுடைய பசி அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அபூ ஹுரைரா எதிர்பார்த்தாங்க. ஆனா 2 பேருமே வழக்கம் போல அபூ ஹுரைரா பேசுறாரு, பேசிட்டு பதில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 3ஆவது யாரை சந்திக்கிறாங்க, ரசூலுல்லாஹை சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹை சந்திக்கிறாங்க. சந்திச்சு பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுறாங்க. கேட்டுட்டு அபூ ஹுரைரா சாப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலை அருந்துவதற்காக கூப்பிடுறாங்க. ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாலை அருந்துவதற்காக கூப்பிடுறாங்க. இப்போ அபூ ஹுரைரா அவர்கள் 2 பேர்ல முயற்சி பண்ணாங்க. 2 பேரும் அவங்களுடைய நோக்கத்தை புரியாம போயிட்டாங்க. 3ஆவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசுனதுனால அபூ ஹுரைராவுடைய நோக்கத்தை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுட்டாங்க. இப்போமாவது அபூ ஹுரைராவுக்கு சந்தோஷம் வந்துச்சுனா அப்படின்னா சந்தோஷம் வரல. இப்போவாது அபூ ஹுரைராவுக்கு சந்தோஷம் வந்துச்சானா சந்தோஷம் வரல. ஏன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் பால் இருக்குது, அந்த பாலை குடிக்கலாம் அப்படின்ட்டு அபூ ஹுரைரா அவர் அழைக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளிவாசனுடைய திண்ணையில திண்ணை தோழர்கள் இருப்பாங்க, அவங்களையும் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. பள்ளிவாசனுடைய திண்ணையில திண்ணை தோழர்களும் இருப்பாங்க, அவங்களையும் நீங்க கூட்டு வந்துருங்க அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அபூ ஹுரைராவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே கூட இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பால் ஒருத்தருக்கோ இருவருக்கோ போதுமான அளவாக தான் இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கூட சொல்றாங்களே அப்படின்றதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுடைய நோக்கத்தை புரிந்து பாலை அருந்துவதற்காக சாப்பிடுவதற்காக அழைத்த நேரத்திலும் கூட பெரிய அளவுக்கு என்ன ஏற்படலை அப்படின்னா, அவங்களுக்கு தன்னுடைய நோக்கம் நிறைவேறிய ஒரு சந்தோஷம் வரல. இருந்தால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்ற அடிப்படை என்ன செய்யறாங்க அப்படின்னா, திண்ணையில் இருக்கக்கூடிய தோழர்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, அழைத்து வராங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை எல்லாரையும் குடிக்கும்படி என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அது எப்படி இருக்கும் பாருங்க ஃபீலிங். எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த பாலை குடிச்சிட்டே இருக்கிறாங்க. உதாரணமா யோசிச்சு பாருங்க, ஒரு பந்தி பரிமாறப்படுது,
ஒரு பேசனை சாப்பாடு கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேசனுடைய சாப்பாடு ஒரு 5 இலைக்கு வைக்க முடியும். சரிங்களா? நம்ம நிறைய பசியோடு இருக்கிறோம். அந்த பேசன் சாப்பாடு வச்சுக்கிட்டே வராரு, சாப்பாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம இலைக்கு முன்னாடி அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அவர் போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம அந்த இலையோட தான் உட்காந்துட்டு இருக்கும் போல இருக்குது. அப்படிதான் யதார்த்தமா நமக்கு தோணும். அப்போ அந்த பால் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திணைத்தோட எடுத்து குடிக்க சொல்றாங்க. அப்போ அபூ ஹுரைராவுக்கு ஒரு ஃபீலிங், எல்லாரும் குடிச்சு நமக்கு என்ன மிச்சமாகும், நமக்கு என்ன மிச்சமாகும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஃபீலிங் அபூ ஹுரைராவுக்கு. எல்லா திணைத்தோழரும் குடிச்சிட்டாங்க. லாஸ்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா கூப்பிடுறாங்க, அபூ ஹுரைரா நீங்களும் குடிங்க, அபூ ஹுரைராவே நீங்களும் குடிங்க அப்படின்ட்டு. அப்போ அபூ ஹுரைரா என்ன செய்றாங்க, அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பால் எடுத்து குடிக்கிறாங்க. வயிறு நிரம்ப குடிக்கிறாங்க, வயிறு நிரம்ப குடிக்கிறாங்க. வயிறு நிரம்ப குடிச்சும் கூட அந்த பாத்திரத்தில் பால் இருக்கு குடிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அதை குடிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் பரக்கத்தினுடைய வெளிப்பாடு. இதுதான் பரக்கத்தினுடைய வெளிப்பாடு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மோஜிசாவை, இந்த அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சம்பவம் நடந்ததை போன்று இருக்குது. அபூ ஹுரைரா சொல்லி காண்பிக்கிறாங்க, இந்த சம்பவம் நடந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சம்பவம் நடந்திருக்கு போல இருக்குது. ஏன்னா முதல்ல பசின்னு வந்தது நான் தான். பசின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்னதான் கூப்பிட்டாங்க, எனக்கு என்ன செஞ்சிருக்கலாம், முதல் ஆளா பாலை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் அந்த பாத்திலிருந்து பால் அவங்க குடிக்க, கடைசியா நான் குடித்து அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பால் முடியவே இல்லை, தீரவே இல்லை என்பதை நான் என்ன செய்ய பார்க்கும்படி அல்லாஹ் என்ன செஞ்ச ஆக்கனா என்பதை அபூ ஹுரைரா என்ன பண்றாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம், எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். சரிங்களா? இது அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய பரக்கத். ஸோ இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம பெற வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. அதுல நேற்று ஒரு தினம் ஒன்று பார்த்தோம், இறையச்சம் அப்படின்ட்டு. அதே போன்று இன்னொரு விஷயம் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாருக்கும் பரக்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படி நமக்கு தோணலாம். பாவ மன்னிப்பு கோருவதற்கும் பரக்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்ட்டு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறான், இணைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிதான் இணைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வழிபடும்படி, அமல் செய்யும்படி எதையெல்லாம் நமக்கு சொல்றானோ அதற்கு பின்னால் ஒரு பலனையும் ஒரு நல்லதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். உதாரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இஸ்திக்ஃபார் செய்யும்படி சொல்றான். இந்த இஸ்திக்ஃபாருடைய பலன் நாம் என்ன நினைப்போம், பாவ மன்னிப்பு கோரினால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும், அப்படிதானே அல்லாஹ் நாடினால். அதுதான் அதனுடைய பலனா இருக்கணும். பாவ மன்னிப்பு கோரினால் பாவங்கள் மன்னிக்கப்படணும், இதுதான் அதனுடைய பலனா இருக்கணும். பரக்கத் எங்க இங்க இதுல வந்துச்சு அப்படின்னு நமக்கு தோணலாம். சூரத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சமுதாய மக்களிடத்துல போய் சொல்றாங்க, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நீங்க அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிப்பாளனாக இருக்கிறான். அப்படி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர் மழையை அனுப்புவான். மழை பொழியுதுல்ல, மழை இல்லாதனால தான் வறட்சி, மழை இல்லாதனால தானே பஞ்சம், மழை இல்லாதனால தானே விவசாயம் இருக்காது. மழை இல்லை என்பது, தண்ணீர் இல்லை என்பது ஒரு சமுதாயம் பஞ்சத்தை நோக்கி போகிறது, வறுமை நோக்கி போறது என்பதற்கு அடையாளம். அப்ப நூஹ் நபி சொல்றாங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான், தொடர் மழையை உங்களுக்கு அனுப்புவான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுக்கு செல்வங்களையும் பிள்ளைகளையும் உங்களுக்கு கொடுப்பான். வயஜஅலக்கும் ஜன்னாத், அல்லாஹ் உங்களுக்கு தோட்டங்களை ஏற்படுத்துவான். வயஜஅலக்கும் அன்ஹாரா, அல்லாஹ் உங்களுக்கு ஆறுகளை உண்டாக்குவான். செய்ய சொன்னது எது, இஸ்திக்ஃபார். பலன் என்னது, மழையை கொடுப்பான், பிள்ளைகளை கொடுப்பான், செல்வங்களை கொடுப்பான், தோட்டங்களை ஏற்படுத்துவான், அதே போல ஆறுகளை ஏற்படுத்துவான். அப்போ இஸ்திக்ஃபார்னால் கிடைக்கக்கூடிய பலன்கள், இஸ்திக்ஃபார்னால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நாம் யோசிக்க கூடாது. மழை பொழிகிறது, தோட்டங்கள் ஏற்படுவது, சரிங்களா, இது எல்லாம் ஊருக்கும் நாட்டுக்கும் பலன் இருக்கும். எனக்கு என்ன பலன், அந்த நாட்டில் நாமளும் ஒரு ஆளு, சரிங்களா, என்ற போதிலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன பலன் அப்படின்னா, எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயம் செய்கிற பொழுது அந்த சமுதாயத்திற்கு தேவையானதை கொடுக்கிறானோ, அது போன்று தனி மனிதன் செய்கின்ற பொழுது தனி மனிதனுக்கு தேவையானதை கொடுப்பான். ஒரு சமுதாயம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் செய்கிறது, அவங்க சிலை வழிபாட்டில் இருந்திருக்கிறாங்க, பாவத்தில் இருந்திருக்கிறாங்க, இப்போ அவங்க திருந்தி அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிற பொழுது அந்த சமுதாயத்துக்கு தேவையானதை கொடுக்குறான். அதுவே ஒரு தனி மனிதன் திருந்தி அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் செய்கிறான் என்றால் அந்த தனி மனிதனுக்கு என்ன தேவையா இருக்கும், ஒரு ஊருக்கு தேவை மழை வேண்டும், ஒரு ஊருக்கு தேவை விவசாயம், ஒரு ஊருக்கு தேவை பஞ்சம் இல்லாமல் இருப்பது, ஒரு ஊருக்கு தேவையானது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஊர் மக்களோட இஸ்திக்ஃபார் மூலமா கொடுக்கிறான் என்றால், ஒரு தனி மனிதர் அவர் இஸ்திக்ஃபார் செய்வார் என்றால்
அவருடைய இஸ்திஃபாரின் மூலமாக அவருடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றது என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அதனால அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நாம் பெறாமல் போனதற்கு நாம் இஸ்திஃபார் செய்யாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் இஸ்திஃபார் செய்யாததும் ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திஃபார் என்ன செய்யணும். இஸ்திஃபார் செய்வது என்பது என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம செஞ்ச பாவங்களை வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோரி திரும்ப அந்த பாவங்களை நம்ம என்ன செய்யறது, செய்யாமல் இருக்கிறது. சரிங்களா, செய்யாமல் இருக்கிறது. அப்ப நான் மீண்டும் அந்த பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னா மீண்டும் இஸ்திஃபார் செய்யணும், மீண்டும் தௌபா செய்யணும். அதுதான் மார்க்கம் நமக்கு சொல்றது. மார்க்கம் நமக்கு சொல்றது என்ன, நான் தவறு செஞ்சேன், நான் வருந்தினேன், அல்லாஹ்விட இஸ்திஃபார் செஞ்சேன், ஆனால் மீண்டும் நான் தவறு செஞ்சுட்டேனே, நான் இப்போ என்ன செய்யறது, மீண்டும் இஸ்திஃபார் செய்யுங்க, மீண்டும் தௌபா செய்யுங்க. இதுதான் மார்க்கம் என்ன பண்ண நமக்கு சொல்லுது. ஆனா என்ன அப்படின்னா, தவறு செஞ்சதுக்கு பிறகு வருந்துகிறோமான்றதான் இங்க நோக்கம். தவறு செஞ்சதுக்கு பிறகு வருந்துகிறோமா, இஸ்திஃபார் செய்கிறோமா என்பதுதான் இங்க அல்லாஹ் என்ன செய்யறான், பார்க்கறான். ஆனால் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னாடியோ அல்லது நடப்பிலேயோ ஏதாவது நம்ம தவறுகள் செய்திருப்போம் என்றால், அது செய்து கொண்டிருப்போம் என்றால், அதை நாம் விட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திஃபார் செய்வோம் என்றால் நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்வான் அப்படின்னா, நமக்கு சிறந்த வழிகளை உண்டாக்குவான். நாம் எதிர்பாராத வாழ்வாதாரத்தை நமக்கு வழங்குவான். சரிங்களா, இதில் நமக்கு தயக்கம் வரக்கூடாது, இதில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்கு சில உதாரணங்களை வேணா நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நாம அல்லாஹ்விற்காக, சரிங்களா, அல்லாஹ்விற்காக நாம ஒரு தவறை விடுறோம், அதற்கு அல்லாஹ்விடம் நம்ம என்ன செய்யறோம், இஸ்திஃபார் செய்யறோம். இதனால என்னுடைய வாழ்க்கையில எனக்கு மேம்பாடு இருக்குமா, எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னா நிச்சயம் இருக்கும். நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க, அதாவது நீங்க அல்லாஹ்விற்காக இன்னக லன் ததா ஷையன் லில்லாஹி அஸ்ஸ வஜல் இல்லா பத்தலக்கல்லாஹு பிஹி மா ஹுவ கைருன் லக மின்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விற்காக ஒன்றை விட்டால் அதைவிட மேலானதை, அதைவிட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தராமல் விடுவது கிடையாது. அதைவிட மேலானதை, அதைவிட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு தராமல் விடுவது கிடையாது என்று என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு பல பேர் நம்மளால பார்க்க முடிகிறது, 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் கூட உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் சுபு தொழுகைக்கு பள்ளிக்கு வராங்களா அப்படின்னா சுபு தொழுகைக்கு வரதில்லை, வீட்டில் இருந்து தூங்குறாங்க. இது நடக்குதா இல்லையா? லுகருக்காக, அசருக்காக, மகரிப்புக்காக பள்ளிவாசலை ஒட்டியே கூட கடையை வச்சிருப்பாங்க, அங்கே பாங்கு சொல்லப்படும். எத்தனை பேர் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகு வியாபாரத்தை விட்டுட்டு பள்ளிக்கு போகிறாங்க, தொழுகைக்கு போகிறாங்க? பெரும்பான்மையானால் போகிறதில்லை. ஜும்மாவுக்கு வர கூட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு வக்துக்கும் வருதா? ஜும்மாவை தொழக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வக்தும் தொழுகிறாங்களா அப்படின்னா பெரும்பான்மையாக பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு அருள் செய்தானோ அந்த மக்களை தவிர பெரும்பான்மையானவர்கள் இன்னும் அந்த வக்து தொழுகையில் என்ன செய்யறதில்லை, பேணுதலாக இருப்பதில்லை. காரணம் என்ன? கடையை மூடிட்டா வியாபாரம் போயிருமோ, கடையை மூடிட்டா நமக்கு வரக்கூடிய கஸ்டமர் பார்ப்பாரு, இந்த பாய்க்கு வேலையே இல்லை, இப்போ தான் கடையை மூடிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு வேற கடைக்கு போயிடுவாரோ, நம்ம பிசினஸ் கை மாறிடுமோ, இந்த பயம், இந்த அச்சம் தான் இன்னைக்கு வக்து தொழுகைக்கு வியாபாரத்தை விட்டு வரத்துக்கு பெரிய என்ன இருக்குது, அவங்களுக்கு தயக்கமா இருக்குது. அதே போன்றுதான் 12 மணி வரைக்கும் உழைச்சி என் குடும்பத்துக்கு நான் கொண்டு காப்பாத்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சுபு தொழுகையை நான் தொழுவாம நான் தூங்குறதுனால என் குடும்பம் செழிப்பா வாழ்ந்துட முடியுமா? சொல்றாங்களா இல்லையா? எவரோ சுபு தொழுகையை விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு நீங்கி விடுகிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை விட்டு நீங்கி விட்டு நான் என் குடும்பத்தை பாதுகாப்பாக நான் வைத்து விட முடியுமா? பாதுகாப்பாக வைத்து விட முடியுமா? அல்லோல பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 12 மணி வரைக்கும் உழைப்பாரு, காலையில் 6:30-7 மணிக்கு எஞ்சி ஓடுவார். சுபு தொழுகைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒட்டுமொத்தமாகவே எழுந்து தயாராகி தொழுதுட்டு போறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அவரால் முடியாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை இப்படி ஓடும், என் புருஷனுக்கு ரெஸ்டே இல்லைங்க, என் புருஷனுக்கு ஓய்வே இல்லைங்க, ஒரு நாளும் அவருக்கு லீவே இல்லைங்க, ஒரு நாளும் மனுஷன் வீட்டில் இருக்க முடியலைங்க, ஒரு நாளும் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலைங்க, ஒரு நாளும் அவர் எங்கள் குடும்பத்தில் எங்களோட ஒன்றா இருக்க முடியலைங்க. அவர் என்ன செய்யறாரு, எங்களுக்காக கஷ்டப்படுறாருங்க. மனுஷன் 12 மணி 1 மணி தாங்க வீட்டுக்கு வராரு, ஒரு 4-5 மணி நேரம் தாங்க தூங்குறாரு, காலையில் 6-7 மணி திரும்பி 10 மணி என்ன செய்யறாங்க, ஓடுறாரு. சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ 18 மணி நேரம் 16 மணி நேரம் உழைக்கலாம் தயாரு. ஆனால் கடமையான வக்து தொழுகை சுபு தொழுகை ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒட்டுமொத்த 5 வக்து தொழுகைக்கு நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் 1 மணி நேரம் ஆகுமா? அந்த 1 மணி நேரத்தை அவரால் செலவிட முடியல. ஆனால் நான் என் குடும்பத்தை காப்பாற்ற, என் பிள்ளைங்களை காப்பாற்ற நான் 16 மணி நேரம் உழைப்பேன், இரவு பகலாக உழைப்பேன். ஓல கஷ்டப்படு, அல்லாஹ் உனக்கு லேசான வாழ்க்கையை நான் தரேன், நீ வா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதன் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி? நான் கடையை மூடிட்டு நான் தொழுகைக்கு வந்தா வியாபாரம் போயிருமே, நான் சுபு தொழுகைக்கு நான் வரணும் அப்படின்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கணும், அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய தொழிலை நான் அமைச்சுக்கணும்.
தொழிலை நான் அமைச்சுக்கணும். அப்போ நான் சீக்கிரமாக நான் கடையை விட்டு வந்தேன் அப்படின்னா நைட்டு நேரம் வியாபாரம் போயிருமே, நைட்டு நேரம் கஸ்டமர் போயிடுவாங்களே, இன்னைக்கு எவ்வளவோ இருக்குது. அப்போ அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இப்படி சரிங்களா, நான் தொழுகை விஷயத்தை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்மளுடைய சகோதரர்கள் அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் ஹலாலாக இருக்குதா ஹராமாக இருக்குதான்னு பார்க்கணும். அவங்க இருக்கக்கூடிய வீடு இருக்குமா இல்லையா, அது ஹலாலான முறையில் அவங்களுடைய வீடு இருக்குதா அல்லது ஹராமான முறையில் வீடு இருக்கிறதா. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வீட்டில் நம்ம கொடுத்தனம் போகிறதா இருந்தால் ஒரு 6000 ரூபா 7000 ரூபாய்க்கு என்ன செய்யலாம், சின்ன ஒரு வீட்டுக்கு நம்மளால் கொடுத்தனம் போக முடியும். ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு குடும்பத்துக்கு போதுமானதா இல்லை, பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க, நமக்கு பெரிய வீடு வேணும். பெரிய வீடுனா எவ்வளோ வாடகை வருதுமா, 12000 13,000 வரும். அது நம்மளால் எப்படி கொடுக்க முடியும், அது நம்மளால் எப்படி கொடுக்க முடியும்? உங்களால் தான் வாடகை தான் கொடுக்க முடியாது, அவங்க கூடுதல் அட்வான்ஸ் கேட்குறாங்க, அட்வான்ஸ் கொடுத்து போயிடலாம். இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு 6000 7000 ரூபா, இதை விட டபுள் மடங்கு வசதியாக இருக்கக்கூடிய வீடு, அதுக்கும் அதே 6000 ரூபா 7000 ரூபா வாடகை. எப்படிங்க சாத்தியம்? இவர் அட்வான்ஸ் என்ன பண்ணுறா அதிகமாக எதிர்பார்க்குறாரு. ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா போதும், 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா போதும். இருக்குதா இல்லையா இன்னைக்கு? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க, அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக மின் ஹராமிக்க, இறைவா உன் ஹராமை விட்டும் உன் ஹலாலை கொண்டு என்னை போதுமாக்கி விடு. இறைவா உன் ஹராமை விட்டும், ஹராம் சுற்றி இருக்குது, வட்டி விபச்சாரம் ஃபைனான்ஸ் எல்லாமே நம்ம சுற்றி இருக்குது. இதுக்கெல்லாம் போனால் வசதியாக வாழலாம். மாதம் சும்மா நாம் கேவஸ் 2000 ரூபா கொடுத்துட்டு நல்ல பெரிய வீட்டில் ஜம்முன்னு வாழ முடியும். என்ன அட்வான்ஸை நம்ம கொடுக்குறோம், 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சேஃப்டி அது இருக்கும். என்னைக்கு வீட்டை காலி பண்ணுறோமோ அது அப்படியே நமக்கு வந்துடும். சரிங்களா, வசதியான வாழ்க்கை வாழலாம். ஹராமை நோக்கி போனால் ஹலாலான வாழ்க்கை ஒரு சின்ன வீட்டில் வாழ்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து நெருக்கடியான இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இறைவா உன்னுடைய ஹலாலில் என்னை நான் வந்து என்னை போதுமாக்கி விடு, உன்னுடைய ஹலாலை கொண்டு என்னை போதுமாக்கி விடு, உன் ஹராமை விட்டு உன் ஹலாலை கொண்டு என்னை போதுமாக்கி விடுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி நம்ம வாழ்கிறோமா? நாம் வாழ்கிற வீடு ஹலாலாக இருக்கிறதா, நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கிறதா, நம்முடைய வாகனம் ஹலாலாக இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கை ஹலாலாக இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே. அப்போ என் வீட்டில் சந்தோஷம் இல்லை, நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு கையில் நிற்க மாட்டேங்குது. என்ன காசை நம்ம சேர்த்து வைக்கலான்னு பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அத்துட்டு போயிடுது, ஏதாவது ஒரு வகையில் பிடிங்கிட்டு போயிடுது, ஏதாவது ஒரு முசீபத் வந்துடுது. வரத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாத போது நமக்கு நம்முடைய காசு நம்முடைய இடம் நமக்கு நிம்மதி தராது, சந்தோஷத்தை தராது. அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சிறிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது நமக்கு மன நெகிழ்வை தரும், நமக்கு சந்தோஷத்தை தரும். சரி, அப்போ அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய தவறை விடணும். அதற்கு அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் செய்யணும். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு நாம் அறியாத செழிப்பான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தருவான். நம்ம ஆசைப்பட்டு நமக்கு தருவான். அல்லாஹ்வுக்காக நாம் விடக்கூடிய விஷயம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுக்கக்கூடிய பலன் பிரதிபகாரம் பெருசாக இருக்கும், அதிகமானதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த பொதுவாக ஒவ்வொரு நபிக்குமே ஒரு 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 சிறப்பு அடையாளங்கள் என்பது இருக்குது. உதாரணமாக யூசுப் நபின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவோம்? அழகுன்னு சொல்லுவோம். ஐயூப் நபின்னு சொன்னால் சபர் பொறுமைன்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்ராஹிம் நபின்னு சொன்னால் தௌஹீது, நூஹ் நபின்னு சொன்னா தாவா. அதனால மற்ற நபி இடத்துல இது இல்லையா அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நபி ஒரு சில விஷயம் நினைப்பாங்க, ஸ்பெஷலைசேஷன் அப்படின்ற மாதிரி அதில் சிறப்பித்து இருந்திருப்பாங்க. அது மாதிரி சுலைமான் நபி எதில் ஸ்பெஷல், எதுக்கு ஒரு மாடல் அப்படின்னா ஜிஹாது. சுலைமான் நபி எதுக்கு ஒரு மாடல் அப்படின்னா ஜிஹாது. எப்போதுமே அந்த போர் விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, ரொம்ப தயாரிப்போடு இருப்பாங்க. சரிங்களா, எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க தங்களுடைய படை வீரர்களுக்காக வைத்திருந்த குதிரைகளின் எண்ணிக்கை மாத்திரம் மொத்தம் எத்தனை? 20,000 குதிரைகள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா தன்னுடைய படை வீரர்களுக்கான வச்சிருந்தாங்க. எப்போது வேண்டுமென்றாலும் எதிர்நாட்டவர்கள் போர் தொடுத்து வரலாம், எதிரிகள் போர் தொடுத்து வரலாம். அப்போது நம்முடைய படை வீரர்களை களத்தில் இறக்கும் பொழுது அவர்களை குதிரைப்படை வீரர்களாக களத்தில் இறக்கணும் என்கின்ற அடிப்படையில் எப்போதும் தன்னுடைய படை வீரர்களுக்காக குதிரைகளை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா தயார் நிலையில் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 20,000 குதிரை என்ன செஞ்சிருக்கும் அவங்கள்ட்ட இருக்கும். சரிங்களா, இந்த அளவுக்கு இந்த குதிரை பராமரிப்பு, குதிரை வளர்ப்பு, குதிரை வந்து பயிற்சி கொடுப்பது, இதை ரொம்ப என்ன செய்வாங்க அப்படின்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இன்ட்ரெஸ்டாக என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. படை வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய குதிரைக்கு இவ்வளோ மெனக்கிடுறாரு அப்படின்னா அவருடைய குதிரைக்கு, படை வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய குதிரைக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குதிரைக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைக்கு இறக்கைகள் இருந்தது என்பதான ஒரு கருத்தும் இருக்குது. எந்த ஊர்ஜிதமான கருத்தும் தெரியல. ஆனால் அந்த கருத்து ரசூலா மறுக்கவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வராங்க.
ஆயிஷா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு குதிரையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குதிரைக்கு என்ன இருந்துச்சு, ரக்கை இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன ஆயிஷாவு, எங்கே குதிரைக்கு ரக்கை இருக்குது, உன் குதிரைக்கு ரக்கெல்லாம் இருக்குது, எங்கே குதிரைக்கு ரக்கை இருந்திருக்குது, உன் குதிரைக்கு ரக்கெல்லாம் இருக்குது. ஆயிஷா சொன்ன வார்த்தை என்னது, அல்லாஹ்வின் தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரைக்கு ரக்கை இருந்துச்சு இல்லை அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் அதை மறுக்கலை. அதனால இந்த கருத்தை பொறுத்த மட்டும் மறுக்க முடியாத ஒரு கருத்து தான். சரிங்களா? எப்படி வந்திருந்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குதிரையை பொறுத்த மட்டும் அவங்க கூடுதல் மெனக்கிட்டாங்க என்பதை அவங்க புரிய வருது. கூடுதலாக என்ன செஞ்சாங்க, மெனக்கிட்டாங்க அப்படின்றது புரிய வருது. எந்த அளவுக்கு அப்படின்னா, தன் குதிரையை பயிற்சிக்கிறதுல பராமரிக்கிறதுலையே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஈடுபட்டே இருக்கிறாங்க. அசருடைய வக்து வந்தது அவங்க நினைவுக்கு வரல. தன்னுடைய குதிரையை பராமரிக்கிறதுலேயே அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறதுனால அசருடைய துளியுடைய வக்து வந்ததை அவங்க சுதாரிக்கல, கவனிக்கல. என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து தன்னுடைய குதிரையில் அவங்க கவனம் செலுத்தியது அசர் வக்து கடந்து போனதை அவங்க என்ன செய்யல அப்படின்னா உணரல. எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, சூரிய மறைவு நேரம் வந்துருச்சு. சூரிய மறைவு நேரம் வந்துருச்சு. அப்போதான் அவங்க சுதாரிக்கிறாங்க, அசருடைய வக்தை நம்ம தவற விட்டுட்டோமே, அசருடைய வக்தை அவங்களுக்கு கடந்து போயிருச்சு, இது சூரிய மறைவு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சுதாரிக்கிறாங்க, எதனால என்ன வக்து தவறி போயிடுச்சு, எதனால என்ன வக்து தவறி போயிடுச்சு, எதனால தவறி போயிடுச்சு, அவருடைய குதிரையின் மீது அவர் காண்பித்த அந்த அக்கறை, அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நேரம், அதற்காக அவர் தன்னை அதற்காகவே குதிரை மீது அவர் கவனம் செலுத்தியது. அப்ப என்ன செய்றார் அப்படின்னா, எந்த குதிரையினால் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் எனக்கு நேரம் தவறி விட்டதோ அப்படிப்பட்ட அந்த குதிரையை அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் வெட்டிட்டார், அந்த குதிரையை அறுத்துட்டார். இது செஞ்சதுக்குண்டான காரணம் என்ன, அவரை பொறுத்த மட்டும் இந்த உலகத்திலேயே அதிகபட்சமாக ஒரு ஈடுபாடோடு ஒரு இன்ட்ரெஸ்டோடு அவர் செயல்படக்கூடியதே இந்த குதிரை பயிற்சி கொடுக்கிறது தான். குதிரையை பயிற்சி கொடுக்கிறது, குதிரை பராமரிக்கிறது. ஆனால் எப்போது அல்லாஹ்வுடைய நினைப்பையே அது மறக்கடிக்கும் அளவுக்கு ஆகிவிடுமோ அது வேண்டியதில்லை. இதுதான் வேணும் முதல்ல, அல்லாஹ்வுடைய நினைப்பு, அதுதான் நீங்க முதல்ல வேணும். அல்லாஹ்வுடைய நினைப்பை மறக்கடிக்கிற மாதிரி இந்த உலகத்தை எதுவும் வேண்டியதில்லை. வெட்டிட்டாரு குதிரையை. இது எதுக்காக செஞ்சார் அவரு, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக செஞ்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நமக்கு, நீங்க அல்லாஹ்வுக்காக ஒன்றை விட்டால் அதை விட மேலானதை அல்லாஹ் உங்களுக்கு தராமல் விட மாட்டான். இது அல்லாஹ் அவனுக்கு அவனே ஏற்படுத்தி கொண்ட நியதி, அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக தன் குதிரையை அறுத்திருக்கிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா, அன்றைய காலத்தில் குதிரை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், வேகமாக போகிறதுக்காக. இன்னைக்கு கூட வண்டியினுடைய ஸ்பீடை எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்கன்னா, குதிரை வேகத்தை கொண்டு தான் நிர்ணயிப்பாங்க. இன்னைக்கு கூட எந்த வாகனமாக இருந்தாலும், மெக்கானிக் வாகனமாக இருந்தாலும் அதனுடைய ஸ்பீடை குதிரையினுடைய வேகத்தை வச்சு நிர்ணயிப்பாங்க. அப்போ அன்றைய காலத்தில் அதிக வேகமாக பயணிச்சு போகிறதுக்கு பயன்படுத்தியது குதிரை தான். அப்போ குதிரையை அவங்க அல்லாஹ்வுக்காக அறுத்துட்டது போது அதை விட மேலானதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுக்கணும். எதை கொடுக்க முடியும், சிறுத்தையெல்லாம் அது காட்டு விலங்கு, மனிதன் கட்டுப்படாதது. அப்போ நாட்டு விலங்கு அல்லது மனிதனுக்கு கட்டுப்பட்டதாக குதிரையை விட வேகமாக போகக்கூடியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறான். திருமறை குர்ஆனிலே 38ஆம் அத்தியாயத்தில் 36ஆம் வசனம், ஃபஸஹர்னா லஹு ரீஹ தஜ்ரி ருஹாஅ ஹைஸு அஸாப், நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். காற்றுக்கு ஈடான ஸ்பீடு உண்டா, காட்டுக்கு ஈடான ஒரு ஸ்பீடு உண்டா? ஒரு சுத்து சுழற்சி அடிச்சிச்சுன்னா சூறா சொல்றாங்களே, எத்தனையோ புயல் வந்துச்சு, சரிங்களா, புயலை விட வேகமான இதெல்லாம் இருக்குது, சூறாவளி காற்றுலாம் இருக்குது, அதெல்லாம் அடிச்சுன்னா இங்கே இருக்க போல் எங்கேயோ போய் சேர்ந்துடும். அப்போ இந்த உலகத்தில் அதிகபட்சமான வேகம் அப்படின்றது காற்று. அந்த காற்றை நம்ம என்ன செஞ்சோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிட்டோம், வசப்படுத்தி கொடுத்துட்டோம். அவர் நாடியவாறு அந்த காற்றை என்ன செஞ்சார், பயன்படுத்தினார், நாடியவாறு அந்த காற்றிலே பயணித்து சென்றார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக நாம் ஒன்றை விடுகிற பொழுது, அவனுக்காக நாம் ஒன்றை தியாகம் செய்கிற பொழுது அதை கருத்தில் கொள்வான், கவனத்தில் கொள்வான். ஒருபோது நமக்கு அது நஷ்டமாகாது, இது யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஹராமை தொடர்ந்து கொண்டிருக்கிறோமோ அவங்க எல்லாம் தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஹராம் இருக்குது, இதை நான் விடுவதற்கு இத்தனை நாள் நான் தடுமாறினேன், இதை விட்டால் எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னு தடுமாறிட்டே இருந்தேன். நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்குன்னா, அல்லாஹ் இதை விட்டால் இதை விட சிறந்ததை மேலானதை எனக்கு தருவான் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பயப்படாம துணி நாம் என்ன செய்யணும், அந்த முடிவை நாம் எடுக்கணும். இல்லை எனக்கு இதை விட்டால் என்ன வழி அப்படின்றதால அந்த ஹராமையே நாம் தொடர்வேன் என்றால் பரக்கத்தின் வாயில்கள் நமக்கு திறக்கப்படாது, அருளின் வாயில்கள் நமக்கு திறக்கப்படாது. பரக்கத்தின் வாயில் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்றால், அருளின் வாயில் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்,
நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஹராம் இருக்கும் என்றால் அந்த ஹராமை விடணும், அல்லாஹ்விடத்தில் அதுக்கு என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு கோரணும். கடந்த காலங்களில் ஏதாவது நம்ம பாவம் செஞ்சிருப்போம் என்றாலும் அதற்காக நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திஃபார் கோரணும். இந்த இஸ்திஃபார் கோருவது நம்முடைய பாவத்தை விடுவது, அதற்கு அல்லாஹ்விடத்தில் வருந்துவது என்பது தான் நாம் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவியையும் அருளையும் அபிவிருத்தியையும் நமக்கு தேர்ந்தெடுப்பதற்குண்டான காரணங்களாக இருக்கிறது. அதனால் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இதை புரிந்து உணர்ந்து என் வாழ்க்கையில் எந்த தப்புமே இல்லை, அப்போ நான் இஸ்திஃபாரை செய்ய வேண்டியது இல்லையா அப்படின்ற சிந்தனைக்கும் போயிடக்கூடாது. இவ்வளோ நேரம் தப்பு செஞ்சவங்க தப்பை விடுங்க, இஸ்திஃபார் செய்யுங்க, அல்லாஹ் பரக்கத்தின் வாயில தரப்பான் அப்படின்னும் பொழுது நான் எந்த தப்புமே செய்யலையே, அப்போ நான் இஸ்திஃபாரை செய்ய வேண்டியது இல்லையா அப்படின்னா, இஸ்திஃபார் என்பது பாவிகளின் அடையாளம் அல்ல, இஸ்திஃபார் என்பது மூமின்களின் அடையாளம். பாவிகளுக்கு அல்லாஹ் இஸ்திஃபாரின் வாயில திறக்க மாட்டான், நல்லா புரிஞ்சுக்கணும். பாவிகள்னு முத்திரை குத்திட்டானா அவங்க இஸ்திஃபாரின் வாயிலேயே திறக்க மாட்டான், அவங்க பாவத்திலேயே அல்லாஹ் அவங்களை மூழ்கடிச்சிருவான். இஸ்திஃபார் என்பது மூமின்களின் அடையாளம். நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க, நான் ஒரு நாள் என்று 70க்கும் மேற்பட்ட முறை அல்லாஹ்வுடைய இஸ்திஃபார் செய்கிறேன். அதனால் இஸ்திஃபார் என்பது தௌபா என்பது பாவிகளுக்கு உண்டானது அல்ல, இஸ்திஃபார் தௌபா என்பது மூமின்களுக்கானது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ யாருக்கு வாய்ப்பளிக்கிறானோ அவர்களால் தான் என்ன செய்ய முடியும், இஸ்திஃபார் செய்ய முடியும், அவங்களால் தான் தௌபா செய்ய முடியும், அவங்களால் தான் செஞ்ச தவறை குறித்து வருந்த முடியும், அல்லாஹ் இஸ்திஃபார் செய்ய முடியும். மற்றவங்களை பொறுத்த மட்டிலே அதில் அவங்க இன்பம் காணுவார்கள், அதில் லயித்து போவார்கள், அது அவங்களுக்கு விட முடியாததாக ஆயிரும், அதில் ஆசை காணுவார்கள். அப்படித்தான் பல பேரும் பாவங்களை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அன்பு சகோதரர்களே இதை புரிந்து உணர்ந்து செய்த தவறுகளுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை விட்டு அல்லாஹ்வுடைய இஸ்திஃபார் செய்வர்களாக இருப்போம். இந்த இஸ்திஃபார் என்பது தௌபா என்பது அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் வாயிலை நமக்கு திறக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் வாயிலில் திறக்கப்பட்டு நம்முடைய வாழ்வின் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக இருப்போம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிர் லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம் வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.